you with it, drop it. ஹலோ மக்களே, நீங்கள் எத்தனையோ சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இது மாதிரி ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அது இல்லைன்னு தெரியுதா மக்கள்? நல்லா பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த பூ அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு நிற்கிட்டு இருக்கு. இதை கூட அதை கிண்டி சமைச்சு சாப்பிட்றாங்க மக்கள். அதை பார்த்தா அருவருப்பாக இருக்குது. எனக்குலாம் அதை பார்க்கவே பிடிக்கல. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதை அப்படியே எடுத்து அது கேக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டு வேக வச்சிடறாங்க மக்களே. அதை எடுத்து அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஐயோ கொடுமையாக, நம்மளால் பார்க்க முடியாது. நீங்களே பாருங்கள், அதனால் அந்த புழு அப்படியே தெரியுது. இதெல்லாம் சாப்பிட தோணுமா யாருக்காச்சும்? ஐயோ கொடுமையான இது. நம்ம ஒரு கேஸு, நம்ம நாட்டு கேஸு. சாக்கடை தண்ணியில் கூட இந்த பானிபூரியை விட மாட்டேங்கிறாங்க, முக்கி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி மென்டல் பயிரெல்லாம் ஏன் தான் ரோட்டில் நிலமர திரிகிறாங்கன்னு தெரில. அப்படியே பிடிச்சி கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சா கூட பார்க்குறவங்க நிம்மதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஐடியாலாம் ஏயா அப்படி வருது மக்கள்? நல்லாங்க அந்த தண்ணியில் அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால், அது தண்ணியை பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அதில் போய் பானிபூரி தொட்டு சாப்பிட்றான் பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாதிரி மென்டல் பயிரெல்லாம் ஏன் தான் வச்சிருக்கு. நம்ம அக்கா வந்துட்டாங்கல்ல, வெட்டுக்கிளியை கொண்டாந்துட்டு வந்துட்டாங்கல்ல. அம்புட்டும் வெட்டுக்கிளி மக்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்களா இல்லையா? அம்புட்டும் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியெல்லாம் இல்லைப்பா, எப்படி தான் பிடிச்சிருப்பான்னு தெரியல. அதில் ஐஸ் கட்டியை போட்டு நல்லா இது பண்ணிடுறது, சுத்தம் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஆகிறது. அதில் தேவையில்லாம் எடுத்துகிட்டு இப்போ மொத்தம் எடுத்து பச்சு இதுதான் பொரியல் தான், வேறு ஒன்றும் இல்லை. சிக்கன் ரோஸ்ட்டு மாதிரி இது வெட்டுக்கிளி ரோஸ்ட். நல்லா எண்ணெயை போட்டு பொரிக்க வேண்டியது தான் வெட்டுக்கிளி ரோஸ்ட். இதோ உங்களுக்காண்டி தயாராக உள்ளது. அப்படியே பாருங்கள் மக்கள், அதை பார்க்கும்போது வெட்டுக்கிளி மாதிரியாக தெரியுது, வரமிளகா மாதிரி தெரியுது மக்கள். ஏன்னா இதுதான் வெட்டுக்கிளி பக்கோடா. நல்லா பார்த்துக்க மக்களே. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் பார்சல் பண்ணி விட்றோம். சைனாவில் இருந்து உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக நாங்கள் பார்சல் பண்ணிவிடுறோம் மக்கள். ஓகேவா? இவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் எங்கள் ஊரில் பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அது ஆஃபீஸர் பிடிச்சிப்பாங்க. அப்படியே அது மேலே கையை கூட வைக்க மாட்டோம்யா. ஆனால் நீங்கள் என்னடா கூட்டமாக சேர்ந்து கொத்துக்கறி போட்டு இடிச்சிங்க. ஆனால் இந்த மாதிரி பைத்தியத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அது பலாப்பழத்தை தின்னது இல்லையா? இப்படி ஐயோ கேவலமாக இருக்குது, எனக்கு கன்றாவே இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. இப்படி நாய் வாந்தி எடுத்த மாதிரியா திங்கிறது அந்த பலாப்பழத்தை. ஒரு அளவு தான் எல்லாம் பலாப்பழம் திங்கிற அளவுக்கு. இப்போலாம் என்ன இதெல்லாம் பார்த்தா திங்க தோண மாட்டான். முதல்ல இதெல்லாம் ஏன்டா ஹீரோ இருக்கீங்க, ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிங்களாம் இது மாதிரி சாப்பிட்றதுக்கலாம். தலைவி தான் இல்லைட்டு சாப்பாடை கூட அங்கே தேய்ச்சிட்டு தான் சாப்பிட்டாங்கன்னா டேஸ்ட் கிடைக்குமா? வேறு எங்கே தேய்ச்சிட்டு எங்கே சாப்பிட்டாலும் டேஸ்ட் கிடைக்கும். அங்கே தேய்ச்சிட்டு சாப்பிட்டா டேஸ்ட் கிடைக்குமா மக்களே? என்னடா ரோஸை வச்சு என்னடா பண்ணிட்டு, இந்த ரோசா பூலாம் பாம்புடா. உங்களுக்கு இந்த மாவு ஒன்று கிடச்சிச்சு, கையில் எது கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு பொரியல் பண்ணிடுங்க அடே. ஆனால் இந்த மாதிரிலாம் அடே இதெல்லாம் எப்படா உங்களுக்கு கட்டுப்பட தோணுதெல்லாம்? இதெல்லாம் சாப்பிட்லாமா? அதுவே கேடான புகை. அப்போ வேறு ப்ரெட்டில் தின்னுட்டு அப்புறம் வாயால் அதை பார்க்குறேன். வேறு ஏதாவது தம்பி நீ உங்களுக்கு முன்னாடி இந்த ஆடு மாதிரிலாம் தோத்துறண்டாடி. அது எப்படா அது காயக்கடிக்க ஒரு மாதிரியா இருக்காதாடா, தோலோட சேர்த்து வேற கொடுமையான அதெல்லாம். எடி அது சாப்பிட்றதா என்னடா பண்ணுறதுன்னா உனக்கு எடுத்து வைக்கிற மாட்டேங்கிருக்க, நீ அடுத்த ஆளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கப்பா. அதை பார்த்துக்கப்பா, வெறுங்கை அப்படியே போட்டு வந்து அது இரும்புற வேற. என்னதான் சொல்கிறதுன்னு தெரில மக்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.